ஏன்னா மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு தான் இருக்கு. அதிகாரிகளுக்கோ நீதிமன்றங்களுக்கோ மக்களோட நேர கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஒன்றும் கிடையாது. அப்படிங்கிறதுனால அரசு சில ஃபார்முலேஷன் பாலிசியை எடுத்து முடிவெடுத்து அதை நிறைவேற்றினா அதுல நீதிமன்றங்களோ இல்ல வேற ஏதோ தலையிட முடியாது அப்படிங்கிறது ஒரு நிலை, இன்னைக்கு இருக்கிற நிலை. ஆனா இது என்ன நினைக்குதுன்னா, நான் இப்ப வரி கட்டுறேன்னு வச்சுக்க, என்னோட வரியை நீங்க எப்படி செலவு பண்ணணும்னு கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறாங்க. வரி கட்டுறவங்கள நீங்க ஓட்டு வாங்குறதுக்கு அதை பயன்படுத்துறீங்க. இது இன்னொரு பாரதூரமான விளைவுகள் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ சீட்டிங். ஒருத்தர் நீங்க இப்போ ஒரு 1000 ரூபாய் கட்டினா மாசம் 1000 ரூபாய் கொடுத்தா நான் 2000 ரூபாய் திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை வசூல் பண்ணிட்டு ஓடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி ஓடிட்டான்னா அவன் மேல 420 சீட்டிங் கம்ப்ளைண்ட் உண்டு. ஏன்னா ப்ராமிஸ் இருக்கு அங்க. நான் இது நீ 1000 ரூபாய் கட்டினா நான் 2000 ரூபாய் திரும்ப தர்றேன், 5 வருடம் கழிச்சோ 2 வருடம் கழிச்சோ ஏதோ ஒரு டைம் வச்சு அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணிட்டு அவன் ஓடிடுறான். அப்ப அந்த ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்கறதுக்கு நீங்க ஃபோர்ஜரியில கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஆனா ஒரு அரசியல் கட்சி நான் இதையெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவங்க வர்றாங்க ஆட்சிக்கு. அதை நம்பிதானே நீங்க ஓட்டு போடுறீங்க. அப்ப அதை செய்யலங்கும் போது அவங்க மேல ஏன் 420 கேஸ் சீட்டிங் கேஸ் போட்டு அவங்கள உள்ள தள்ள கூடாது? அது மாதிரி ஒரு கட்டாயம் இருந்ததுன்னா இந்த மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்க மாட்டாங்க.